வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது நியூஸ் ஃபர்ஸ்டின் வீக்கெண்ட் பிரதான செய்திகளோடு. விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். கின்னஸ் சாதனை படைக்க முயன்ற இளைஞன் கிடங்கொன்றினுள் உயிரிழப்பு. உலக சாதனை படைக்கும் முயற்சிகள் உரிய நடைமுறைக்கு அமையவே மேற்கொள்ளப்பட வேண்டும், வைத்தியர்கள் அறிவுரை. மகமுதர விசேட சிசுக்கள் பராமரிப்பு பிரிவில் மேலும் ஒரு குழந்தை மரணம். காரி சங்கமிதா கல்லூரி அதிபரின் வீட்டின் மீது துப்பாக்கி பிரயோகம். மரக்கறி விலையில் வீழ்ச்சி, விவசாயிகள் பாதிப்பு. கின்னஸ் சாதனை என்பது ஒரு சிலரின் எதிர்பார்ப்பாகும். அதனை வெற்றிக் கொள்வதற்கு சிலர் தமது உயிரையும் பணயம் வைத்து முயற்சிகளை மேற்கொள்கின்றனர். அத்தகைய முயற்சியின் போது எதிர்பாராத விதமாக மரணத்தை தழுவிய இளைஞன் தொடர்பான செய்தி அடுத்து. கந்தலாய் வானில பன்சில்கோட பிரதேசத்தைச் சேர்ந்த ஜானக குமார பஸ்நாயக்க 24 வயதான இளைஞர் ஆவார். சிவில் பாதுகாப்பு உறுப்பினரான அவர் கந்தலாய் வானில போலீசில் கடமையாற்றி வந்தார். மார்ச் மாதம் 23ஆம் தேதி அன்று கின்னஸ் சாதனை ஒன்றை படைக்க வேண்டும் என்பது அவரது கனவாக இருந்தது. ஆயினும் எதிர்பாராத விதமாக அவரின் வாழ்க்கை பயணம் நேற்று முடிவுக்கு வந்தது. சாதனைக்கான ஒத்திகையாக நேற்று காலை 9:30 அளவில் தமது வீட்டிற்கு அருகில் தோண்டப்பட்டிருந்த 2 அடி அகலமும் 6 அடி ஆழமும் கொண்ட கிடங்கொன்றுக்குள் இறங்கி ஜானக பயிற்சிகளில் ஈடுபட்டிருந்தார். அந்த கிடங்கை மரக்குற்றியினால் மூடி அதன் மீது மணலை கொட்டி தீ வைத்து 7 மணித்தியாலங்கள் அதனுள் இருந்து வெளியேறுவதே இவரின் சாதனையின் நோக்கம். கிடங்கிற்கு மேல் தீ வைக்கப்பட்டு சுமார் 7 மணித்தியாலங்களின் பின்னர் பிற்பகல் 4:30 அளவில் அந்த கிடங்கு ஜானகுவின் நண்பர்களினால் திறக்கப்பட்டுள்ளது. இதற்கு முன்னரும் அவர் கிடங்கிற்குள் சென்று பயிற்சிகளில் ஈடுபட்ட போது தண்ணீர் போத்தல் மற்றும் அலவாங்கு என்பவற்றை கொண்டு சென்றிருந்தார். ஆனால் நேற்று அவர் எதனையும் கொண்டு சென்றிருக்கவில்லை. நாட்டிற்கு பெருமையை ஈட்டித்தர வேண்டும் என்ற எதிர்பார்ப்பில் இருந்த தமது மகன் இவ்வாறு பரிதாபகரமாக உயிரிழந்தமை தொடர்பில் பஸ்நாயக்கவின் தாயார் பெரும் அதிர்ச்சிக்குள்ளாக்கியுள்ளார். சிறு பராயம் முதலே அவருக்கு ஆசை இருந்தது. அதனை நிறைவேற்றிக் கொள்வதற்கே அவர் தயாரானார். எனது மகன் தொடர்பில் நான் பெருமையடைகின்றேன். அவர் பாரிய எதிர்பார்ப்புடன் இருந்தார். இத்தகையதொரு முயற்சி தொடர்பில் கடந்த வருடமும் நியூஸ் ஃபர்ஸ்ட் செய்தி வெளியிட்டது. 40 வயதான பிரதீப் குமார ஜாசிங் என்பவரே அந்த முயற்சியில் ஈடுபட்டிருந்தார். 2011ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 6ஆம் தேதி பல்லேவெல விக்ரமசாலா மகாபிரிவினாவில் 3 அடி ஆழமும் 6 அடி அகலமும் கொண்ட கிடங்கொன்றிற்குள் இருந்து அவர் சாதனை படைத்தார். நான் செல்லிட தொலைபேசி ஒன்றையும் எடுத்துச் சென்றிருந்தேன். எதனையும் கொண்டு செல்லாமல் முயற்சியில் ஈடுபட வேண்டாம் என அமைச்சினால் எனக்கு கூறப்பட்டிருந்தது. நான் மிகுந்த பாதுகாப்புடன் இருந்தேன். நான் நிலைமைகள் பற்றி மணித்தியாலங்களுக்கு ஒரு முறை தகவல்களை வழங்கிக் கொண்டிருந்தேன். கிடங்கினுள் மிகவும் இருட்டாக இருந்தது. தீயின் சூட்டை உணர்ந்தேன். சாதனை ஒன்றை படைப்பதற்கு முன்னர் தமது குடும்ப வைத்தியரை சந்தித்து இத்தகையதொரு நடவடிக்கையில் ஈடுபட முடியுமா என்பது பற்றி கேட்டறிந்து கொள்ள வேண்டும். அதில் ஈடுபடுவது பாரதூரமான விளைவுகளை ஏற்படுத்துமா என்பது பற்றி குடும்ப வைத்தியரிடமிருந்து கேட்டறிய வேண்டும். தரம் ஒன்றுக்கு அமைவே கின்னஸ் சாதனை படைக்க வேண்டும். அந்த இணையதளத்துக்கு சென்று அதில் பதிவு செய்து கொண்டதன் பின்னர் இங்கிலாந்திடமிருந்து ஆலோசனைகளை பெற்றுக்கொண்டு புதிய சாதனை என்றால் அதனை செய்ய வேண்டிய முறைகள் மற்றும் அதற்கான விதிமுறைகள் என்பதனை பற்றி அறிந்து கொள்வதோடு அது பற்றி யாருடனாவது கலந்துரையாடியதன் பின்னர் நடுவர் ஒருவர் மற்றும் சிலருடன் இணைந்தே சாதனை படைக்க வேண்டும். அதற்கு முன்னர் பயிற்சிகளில் ஈடுபடும் போது உயிராபத்துக்கள் ஏற்படும் அபாயம் இருக்குமா அதனை தவிர்க்க வேண்டும். ஏனெனில் அத்தகைய சாதனைகளால் எமக்கு ஒரு பயனுமில்லை. உயிர் சேதம் ஏற்படுமாயின் அதில் ஒரு பயனுமில்லை. உயிரிழந்த பஸ்நாயக்கவின் சடலம் தொடர்பிலான பிரேத பரிசோதனை கந்தலாய் ஆதார வைத்தியசாலையில் இன்று பகல் இடம்பெற்றது. உலக சாதனையை படைத்து மகிழ்ச்சி அடைய வேண்டிய தருணத்தில் தனது தாய் மற்றும் உறவினர்களுக்கு நீங்கா சோகத்தை விட்டு சென்ற பஸ்நாயக்க சாதனைகளை விட உயிர் எவ்வளவு பெருமதியானது என்பதனை உணர்த்திவிட்டு சென்றுள்ளார். ஜெனீவாவில் நடைபெற்று வரும் ஐக்கிய நாடுகளின் மனித உரிமைகள் பேரவையின் கூட்டத்தொடரில் பங்கு பெற்றாதிருக்க தமிழ் தேசிய கூட்டமைப்பு மேற்கொண்ட தீர்மானம் தொடர்பில் பல்வேறு தரப்பினரும் அதிருப்தியை வெளிப்படுத்தி வருகின்றனர். இந்த நிலையில் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பிரதிநிதிகள் தமது மனச்சாட்சியை அடக்கு வைத்துள்ளார்கள் என்பது விரக்தியையும் விசனத்தையும் ஏற்படுத்துவதாக சமூக சிற்பிகள் என்ற அமைப்பு அறிவித்துள்ளது.
அந்த அமைப்பு பத்திரிகை ஒன்றுக்கு அனுப்பி வைத்துள்ள அறிக்கையில் ஜெனீவா கூட்டத்தொடர் தொடர்பான தமது நிலைப்பாட்டை தமிழ் தேசிய கூட்டமைப்பு மாற்றிக்கொண்டமை வெண்ணெய் திரள தாளி உடைந்ததை போல் அமைந்துள்ளது என குறிப்பிட்டுள்ளது. இறுதியாக நடைபெற்ற தேர்தல் வரை தமிழர் போராட்டத்தை முன்னிலைப்படுத்தி வாக்குகளை பெற்றுக் கொண்ட கூட்டமைப்பு யுத்தத்திற்கு ஆதரவளித்து தென்னிலங்கை சக்திகளுடன் இணைந்து செயற்படுகின்றமை தமிழர்களுக்கு செய்யும் துரோகம் என சமூக சிற்பிகள் அமைப்பு தெரிவித்துள்ளது. இலங்கைக்கு எதிராக ஐக்கிய நாடுகளின் மனித உரிமைகள் பேரவையின் கூட்டத்தொடரில் சமர்ப்பிக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படும் பிரேரணைக்கு எதிராக ஆதரவை பெற்றுக் கொள்ளும் முயற்சியில் இலங்கை அரசாங்கம் இறங்கியுள்ள நிலையில் தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஒதுங்கி நிற்கின்றமை அந்த கட்சியின் அரசியல் அசமந்த போக்கினை எடுத்துக்காட்டுவதாக அந்த அமைப்பு தெரிவித்துள்ளது. பல்வேறு சக்திகளின் நயவஞ்சக சூழ்ச்சி வலையில் தமிழ் தேசிய கூட்டமைப்பு சிக்கி தவிப்பதாகவும் அதனால் தமிழ் மக்களே பரிதாப நிலையை அடைந்துள்ளதாகவும் சமூக சிற்பிகள் அமைப்பு அறிவித்துள்ளது. தற்போதைய சூழ்நிலையில் அமைதி காக்கப்படுவதும் பிரச்சினைகளை தவிர்ப்பதும் அவசியமான செயற்பாடுகள் என கருதுவதாக ஜெனீவா கூட்டத்தொடரில் பங்கு பற்றாதிருப்பது தொடர்பில் கூட்டமைப்பு அண்மையில் வெளியிட்ட அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. கூட்டத்தொடரில் பங்கு பற்றாதிருப்பதற்கு தமிழ் தேசிய கூட்டமைப்பு இத்தகைய காரணங்களை கூறினாலும் அது சந்தேகத்தையே தோற்றுவிப்பதாக தமிழ் புத்திஜீவிகள் சுட்டிக்காட்டுகின்றனர். இந்த நிலையில் தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஐநா மனித உரிமைகள் பேரவையில் பங்கு பற்றாதிருக்க மேற்கொண்ட தீர்மானத்திற்கு யாழ் பல்கலைக்கழக மாணவர்களும் தமது எதிர்ப்பை வெளிப்படுத்தியுள்ளனர். இதன் பிரதிபலிப்பாக அண்மையில் பாராளுமன்ற உறுப்பினர் MA சுமந்திரனின் கொடும்பாவி ஒன்று பல்கலைக்கழக வளாகத்தில் தொங்குவிடப்பட்டிருந்தது. அடுத்து கிரைம் வாட்ச். காலி சங்கமிதா மகளிர் கல்லூரி அதிபர் சரஸ்வதி மங்கலிகா தகநாயக்கவின் வீட்டின் மீது துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. போதல உளுவிட்டிகே பகுதியில் உள்ள இந்த வீட்டின் மீது நேற்றிரவு 10 மணியளவில் துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் போலீஸ் அத்தியட்சகர் அஜித் ரோகன குறிப்பிட்டார். மோட்டார் சைக்கிளில் வந்த ஒருவரை இந்த துப்பாக்கி பிரயோகத்தை மேற்கொண்டுவிட்டு தப்பிச் சென்றுள்ளதாகவும் போலீசார் தெரிவித்தனர். அதன் பின்னர் நாம் முன்வீட்டில் உள்ள அழகப்பெருமவிடம் இதனை அறிவித்தோம். அதன் பின்னர் தனக்கும் சத்தம் கேட்டதாக அவர் கூறினார். அப்போது இந்த இடத்தால் சைக்கிள் ஒன்றும் சென்றது. நாங்கள் வருகிறோம், கதவை திறங்கள் என கூறினர். அவர்கள் வரும்போது 3 சுவரொட்டிகளையும் எடுத்து வந்தனர். பிள்ளைகளை அனுமதிக்கவும், எமது பிள்ளைகளுக்கு செல்வதற்கு பாடசாலை இல்லையா, ஏன் பணம் பெறப்படுகின்றது, பிள்ளைகளை அனுமதிப்பதற்காக பணம் பெறுவதாகவே அவற்றில் குறிப்பிடப்பட்டிருந்தது. மாணவர் அனுமதி தொடர்பான கோபத்தால் இவ்வாறு துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டிருக்கலாம் என நாம் நினைத்துக் கொண்டோம். சம்பவம் தொடர்பாக சங்கமிதா மகளிர் கல்லூரியுடன் தொடர்புடையவர்கள் இவ்வாறு கருத்து வெளியிட்டனர். நியாயமான முறையில் செயற்படும் ஒருவர் அவர் நேர்மையாக பணியாற்றுவதால் இத்தகைய சம்பவம் இடம்பெற்றிருக்கலாம். எமது அதிபரின் பாதுகாப்பை உறுதிப்படுத்த வேண்டும் என நாம் பாதுகாப்பு தரப்பினரிடம் வேண்டுகோள் விடுக்கின்றோம். உண்மையிலேயே பாடசாலைக்கு அதிபர் ஆற்றி வரும் சேவை தொடர்பாக மகிழ்ச்சியுடனேயே இருந்தோம். பெற்றோர் சார்பில் நான் இந்த சம்பவத்தை வன்மையாக கண்டிக்கின்றேன். இது ஒரு சிறந்த நிலைமை அல்ல. ஆசிரியர்களிடம் எவ்வாறான குறைபாடுகள் காணப்பட்டாலும் சட்டத்தை கையில் எடுத்து அவற்றை நடைமுறைப்படுத்த எமக்கு அதிகாரம் இல்லை. ஏதும் பிரச்சனைகள் இருந்தால் மக்கள் முறைப்பாடு செய்யலாம். எம்மிடமோ அல்லது லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவிடமோ முறைப்பாடு செய்யலாம். அவ்வாறு ஏதேனும் பிரச்சனைகள் இருப்பின் இது குறித்து விசாரணைகளை மேற்கொண்டு சிறந்த முறையில் நடவடிக்கைகள் எடுப்பதற்கு நாம் தயாராக உள்ளோம். இந்த சம்பவம் குறித்து விசாரணைகளை மேற்கொள்வதற்கு விசேட குழு ஒன்றை நியமித்துள்ளோம். போலீஸ் மோப்ப நாய்கள் பிரிவு மற்றும் தடயவியலாளர்கள் பிரிவு ஆகியவற்றின் ஒத்துழைப்பும் பெறப்பட்டுள்ளது. பாடசாலை அதிபர் உள்ளிட்ட பலரினதும் வாக்குமூலங்களை பதிவு செய்துள்ளோம். இதேவேளை வெளிவேறிய பிரதேசத்தில் கூரான ஆயுதத்தால் தாக்கி ஒருவர் கொலை செய்யப்பட்டுள்ளார். இந்த சம்பவத்தில் மேலும் ஒருவர் கடும் காயமடைந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். நேற்றிரவு 11:30 அளவில் மேற்கொள்ளப்பட்ட இந்த தாக்குதலில் அந்த பிரதேசத்தைச் சேர்ந்த 21 வயதுடைய ஒருவரை உயிரிழந்துள்ளார். காயமடைந்தவர் சிகிச்சைகளுக்காக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். இதேவேளை எல்லை பிரதேசத்தில் ஒருவரை தாக்கி கழிவறை கிடங்கொன்றினுள் தள்ளிவிடப்பட்ட சம்பவம் தொடர்பில் போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். கரதகொள்ள பிரதேசத்தைச் சேர்ந்த ஒருவர் கடந்த வெள்ளிக்கிழமை முதல் காணாமல் போயிருந்ததாக பிரதேசவாசிகள் தெரிவித்தனர். இதனிடையே சிறுவர்கள் சிலர் குறித்த நபரின் வீட்டுக்கு அருகில் உள்ள வேவேதன்ன காட்டுக்கு சென்றுள்ளனர். பாழடைந்த வீடொன்றின் கழிவறை கிடங்கிலிருந்து எவரேனும் உதவி கோரும் சத்தத்தை கேட்டு குறித்த சிறுவர்கள் கிடங்கிற்குள் இருந்தவரை மீட்டுள்ளதாக மக்கள் கூறினர். காணாமல் போனதாக தெரிவிக்கப்பட்டிருந்தவரை இவ்வாறு கழிவறை கிடங்கில் தள்ளிவிடப்பட்டிருந்தமை இதன் போது தெரிய வந்துள்ளது.
காயமடைந்திருந்த குறித்த நபர் சிகிச்சைகளுக்காக தியத்தலாவ வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இந்த சம்பவத்துடன் தொடர்புடையதாக கூறப்படும் ஒருவரது வீட்டை சிலர் இன்று முற்பகல் சேதப்படுத்தியுள்ளனர். காலி மகமூத்ரா வைத்தியசாலையின் விசேட சிசுக்கள் பராமரிப்பு பிரிவில் சிகிச்சைகளை பெற்று வந்த மற்றொரு குழந்தை உயிரிழந்துள்ளது. இதன் பிரகாரம் அந்த பிரிவில் உயிரிழந்த குழந்தைகளின் எண்ணிக்கை 7 உயர்ந்துள்ளது. சில தினங்களுக்கு முன்னர் கவலைக்கிடமான நிலையிலிருந்த சிசுவொன்று நேற்று உயிரிழந்ததாக வைத்தியசாலையின் பதில் பணிப்பாளர் டாக்டர் ருக்ஷான் பெல்லன குறிப்பிட்டார். நெலுவ தவலம பிரதேசத்தைச் சேர்ந்த தம்பதிகளின் முதற் குழந்தையே இவ்வாறு உயிரிழந்துள்ளது. இந்த மரணத்துக்கான காரணத்தை பிரேத பரிசோதனையின் பின்னர் உறுதிப்படுத்த முடியும் என வைத்தியசாலையின் பதில் பணிப்பாளர் நம்பிக்கை வெளியிட்டுள்ளார். இறுதியாக உயிரிழந்த இந்த சிசுவானது ஏற்கனவே 6 சிசுக்கள் உயிரிழந்தமைக்கான காரணத்தை கண்டறிவதற்கு முன்னிருந்தே கவலைக்கிடமான நிலையில் இருந்ததாக வைத்தியசாலையின் அதிகாரிகள் குறிப்பிட்டனர். ஏதாவது ஒரு மருந்து குப்பியிலிருந்து வெளிவந்த பாக்டீரியா அல்லது நுண்ணுயிரினால் இந்த நிலைமை ஏற்பட்டிருக்கலாம் என நுண்ணுயிர் விசேட வைத்தியர்களினால் வழங்கப்பட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதன் காரணமாக மேற்கொள்ளக்கூடிய அனைத்து மாற்று வழிகளையும் நாம் நடைமுறைப்படுத்தியுள்ளோம். அந்த பிரிவுக்குள் பரவியுள்ள பாக்டீரியாவினால் அந்த பிரிவினை தற்காலிகமாக மூடுவதற்கு பதிலாக பாக்டீரியா பரவலை கட்டுப்படுத்த தேவையான நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளோம். அந்த பிரிவில் தற்போது நிலைமை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரப்பட்டுள்ளது. கடந்த ஒரு மாதத்துக்குள் காலி மகமூதர வைத்தியசாலையின் விசேட சிசுக்கள் பராமரிப்பு பிரிவில் சிகிச்சை பெற்று வந்த 6 குழந்தைகள் உயிரிழந்தன. இதில் 2 இரட்டை குழந்தைகளும் அடங்குகின்றன. தம்பிள்ளை பொருளாதார மத்திய நிலையத்தில் மரக்கறி வகைகளின் விலைகள் வீழ்ச்சியடைந்தமையால் விவசாயிகள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளனர். மலையக பகுதிகளை தவிர்த்த ஏனைய பகுதிகளில் உற்பத்தி செய்யப்படும் மரக்கறி வகைகளின் விலைகள் வெகுவாக குறைந்துள்ளதென விவசாயிகள் ஒன்றியத்தின் தலைவர் ஆஜி ஹேரத் குறிப்பிட்டார். இது தொடர்பான விரிவான தகவல்களை தொடரும் செய்திகளில் எதிர்பாருங்கள். இலங்கை மின்சார சபை தற்போது பாரிய அளவில் நட்டத்தை எதிர்நோக்குவதற்கு அதிலுள்ள ஊழல் மற்றும் மோசடியை காரணம் என தொழிற்சங்கங்கள் குற்றம் சுமத்தியுள்ளன. அந்த நட்டத்தை மின்கட்டணத்தின் மூலம் மக்கள் சுமக்க வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளதாக இலங்கை மின்சார சபை ஊழியர் சங்கம் சுட்டிக்காட்டியுள்ளது. இலங்கை மின்சார சபை தொடர்ச்சியாக அடைந்து வரும் மிகப்பெரிய நட்டத்தை குறைப்பதற்கான நடவடிக்கையாக மின்சார கட்டணத்துடன் எரிபொருள் ஒப்பீட்டு கட்டணத்தையும் சேர்த்து அறவிடுவதற்கு அரசாங்கம் கடந்த மாதம் நடவடிக்கை மேற்கொண்டிருந்தது. இதனூடாக மின்சார சபை எதிர்நோக்குகின்ற நட்டத்தை ஈடு செய்ய முடியுமா? மின் கட்டணம் உயர்த்தப்பட்டதுடன் மின்சார சபை நட்டத்தை ஈடு செய்ய முடியாது. மின்சார சபை நட்டத்தை குறைப்பதற்கு மின் கட்டணத்தை உயர்த்த வேண்டும் என்ற பிரச்சனை ஏற்படுகிறது. ஆனாலும் மின்சார சபையில் இடம்பெறுகின்ற வீண் விரயம், ஊழல் மற்றும் அரசு தலையீடுகளுடனான மின்சார சபையின் வளங்கள் சுரண்டப்படுகின்றன. இந்த நிலையில் நட்டத்தை எதிர்நோக்கியுள்ள மின்சார சபையின் ஊழியர்கள் அந்த நிறுவனத்தை லாபம் பெறும் நிறுவனமாக மாற்றுவதற்கு எவ்வளவு முயற்சித்தாலும் அதனை லாபம் ஈட்டும் நிறுவனமாக மாற்ற முடியாது. எந்த விதமான திட்டமிடல்களும் இல்லாமல் அத்தகையதொரு நிலைமையை உருவாக்க முடியாது. மின்சார கட்டணம் உயர்த்தப்பட்டமையானது போதுமான அளவில் காணப்படவில்லை என்பது பற்றிய பேச்சுவார்த்தைகள் இடம்பெறுகின்றன. அது மட்டுமல்லாமல் எரிபொருளின் விலை மீண்டும் அதிகரிக்கப்படும் என்பதற்கான சாத்தியங்களும் தற்போது குன்றி செல்கின்றன. இவ்வாறானதொரு சூழ்நிலையில் தேவையற்ற செலவுகளை தவிர்த்து நிலவுகின்ற பிரச்சினையிலிருந்து மீண்டெழுவதற்கு பதிலாக மின்சார சபையானது வீண் விரயத்தில் ஈடுபடுவதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். நட்டத்தை எதிர்கொண்டுள்ளதாக கூறப்படும் இலங்கை மின்சார சபையானது தேசத்திற்கு மகுடம் கண்காட்சிக்காக 41,84,133 ரூபாவை செலுத்தியுள்ளது. அந்த கண்காட்சி வளாகத்தில் அமைக்கப்பட்டிருந்த மின்சார சபையின் கூடாரத்திற்காக இது செலுத்தப்பட்டது. இலங்கை மின்சார சபை அந்த இடத்தில் நிரந்தர கட்டடம் ஒன்றை அமைப்பதாக இருந்தால் நமக்கு கவலை இல்லை. எனினும் 12 நாட்களில் கலற்றி அகற்றப்படும் கார்ட்போர்ட் கூடாரங்களுக்கு லட்சக்கணக்கில் செலவிட்டுள்ளனர். இந்த களியாட்டத்திற்கு புறம்பாக இலங்கை மின்சார சபையின் மேலும் பல களியாட்டங்கள் உள்ளன. விதுலமுலாங்கா கலை விழா, விதுலமுலாங்கா விளையாட்டு விழா ஆகியவற்றையும் நடத்துகிறது. நாம் கலையை எதிர்க்கவில்லை. அந்த நடவடிக்கையின் போர்வையில் இடம்பெறும் பாரிய ஊழல்களையே நாம் விமர்சிக்கின்றோம். அந்த ஊழல்களையும் மின்சார கட்டணங்களினூடாக மக்கள் ஈடு செய்ய வேண்டுமா என நாம் கேள்வி எழுப்புகின்றோம்.